கர்த்தருடைய கிருபையினால நீங்க எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க நம்புறேன். Praise the Lord, my dear brothers and sisters. எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்க நம்புறேன். Have a blessed Sunday, my friends. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் பார்க்க போற வசனம் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீங்கள் இந்த பூலோகத்தில் எவைகளை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்படும். நீங்கள் எவைகளை இந்த பூலோகத்தில் அவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்திலும் அவிழ்க்கப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Matthew chapter 18 என்ன சொன்னா, truly I tell you, whatever you bind on earth will be bound in heaven, and whatever you loose on the earth will be loosed in heaven. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்தில் என்ன சொல்லுன்னா, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியல, உலகத்தில் எது ரொம்ப ஸ்ட்ராங்குனாக்கா சாத்தானின் கிரியை தான். ஸோ அதை நம்ம மேற்கொண்டு வரணும். நம்மளுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் வேணும்? நம்மளுக்கு என்ன அதிகமாக ஆண்டவருக்குள்ள ஸ்ட்ரென்த் வேணும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சொன்ன மாதிரி சாத்தானை மேற்கொள்ள நம்மளால் முடியுங்க. வசனம் அருமையாக சொல்லுது, பலவானை முந்தி கட்டணுன்ட்டு. ஆமாங்க, நம்ம இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். சாத்தான் நம்மளை மேற்கொள்ள ட்ரை பண்ணுவான். ஆனால் ஆண்டவருடைய பலத்தினால, ஏசு கிறிஸ்துவின் பலத்தினால நம்ம சாத்தானை மேற்கொள்ள முடியும். நீங்கள் சாத்தானின் கிரியைகளை கட்ட ஆரம்பிங்க. சாத்தான் உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்களுக்கு எதிராக வரானா சொல்லுங்கள், ஏசுவின் நாமத்தில் உங்கள் கிரியைகளை நான் கட்டுகிறேன்னு சொல்லுங்கள். அது கட்டப்படுங்க. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறாரு. அதே போல உங்களை இல்லை உங்களை சார்ந்த ஜனங்களை எதனா கட்டி இருந்தா இயேசுவின் நாமத்தில் அவுழ்க்கிறேன்னு சொல்லுங்க, அது அவுக்கப்படுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு. நினைவு வச்சுக்கோங்க, யூ ஆர் பிளெஸ்ட் அண்ட் காட் ஹஸ் பிளெஸ்ட் யூ வித் திஸ் பவர். ஸோ அந்த பவரை யூஸ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு வழிநடத்துவார். காட் பிளெஸ்.